குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றான ஒரே தேவன் அல்லவா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கத்தானே யெகோவா பெயரல்லவா? அவர் ஒருவரே தேவன், அவர் பரிசுத்த தேவன். துதி கன மகிமை ஸ்தோத்திர வல்லமை சர்வத்திற்கும் மேலான அதிகாரம் அவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றான ஒரே தேவன் அல்லவா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கத்தானே யெகோவா பெயரல்லவா? வானம் பூமி படைத்ததில் மூவர் பங்கு உண்டு, இரட்சிப்பின் திட்டத்திலும் மூவர் பங்கும் உண்டு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு தேவன் ஒருவர், அவருக்குள் வாசம் செய்யும் பரிபூரண தேவத்துவம். அவர் ஒருவரே தேவன், அவர் பரிசுத்த தேவன். துதி கன மகிமை ஸ்தோத்திர வல்லமை சர்வத்திற்கும் மேலான அதிகாரம் அவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றான ஒரே தேவன் அல்லவா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கத்தானே யெகோவா பெயரல்லவா? மூவர் நாமத்தில் ஞான ஸ்நானம் உண்டு, மூவர் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டு. மூவர் சத்தியம் விடுதலையும் உண்டு, மூவரோடு இணைவதால் பாதுகாப்பு உண்டு. அவர் ஒருவரே தேவன், அவர் பரிசுத்த தேவன். துதி கன மகிமை ஸ்தோத்திர வல்லமை சர்வத்திற்கும் மேலான அதிகாரம் அவரே.